வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு ஆசை இருக்கும். இதுல நெறைய பேருக்கு பணத்திலயா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், இல்ல பிசினஸா இருக்கட்டும், இல்ல ரொம்ப முக்கியமானது இந்த ரிலேஷன்ஷிப். இதுல எதுவா வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு அதீத ஆசை இருக்கும். சரியா? நாம எப்படியாவது இந்த விஷயத்த அடைய முடியுமா? அப்படி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அ நம்ம எப்படி வாழப் போறோம்? அதாவது அத அடையறதுக்கு முன்னாடி என்ன மாரியான விஷயங்கள செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ட நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க சக்சஸ் ஸ்டோரீஸ் இருந்தது அப்படின்னா ஒரே ஆடியோ ஃபார்மேட்ல ரெக்கார்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. உங்களோட விஷஸ் எதுவா இருந்தாலும் நம்ம லீஃப் மீதி மூலமா அடைய முடியும். நாம எதிர்பார்க்குற விஷயங்கள் எதுவா வேணாலும் அடைய முடியும். ஆனா டைம் டிலே ஆகுது. சில பேருக்கு நடக்காம போகுது அப்படிங்கும்போது நெறைய சந்தேகங்கள் இருக்கும். ஒருவேளை நம்ம நெனச்சதெல்லாம் தப்பா? இவங்க சொல்றாங்க, நம்ம ஒரு விஷயத்த நெனச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, அது நடக்கும் அப்படின்னு. அதாவது நம்ப மனசு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 பிரிவா பிரிக்கலாங்க. கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ், சப்கான்சியஸ். அதாவது ரொம்ப சிம்பிள் அப்படின்னா 1, 2, 3. 1 நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலை எல்லாமே வந்து கான்சியஸ். நீங்க இயல்பு மனதுல பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து தூங்கும்போது ஒரு கனவு காண்றீங்க. நீங்க வந்துட்டு ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த திங்க் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, அது சப்கான்சியஸ் மைண்டு. ஸோ சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா இன்னும் யாருக்குமே அது போனதே கிடையாது. ஏன் அப்படின்னா, அது எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு மனம் தான் அது சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிறது. நாம இன்னும் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போறதுக்கே நெறைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சரியா? ஸோ வந்துட்டு நெறைய வந்து நம்ம மெத்தட்ஸ் பிராக்டிஸ்லாம் பண்றோம். ஆனா சப்கான்சியஸ் மைண்டுக்கு போக முடியல. ரொம்ப சிம்பிள். சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகணும் அப்படின்னா, நீங்க தியானம் பண்ணணும். தியானம் அப்படிங்கிறது வந்துட்டு, நீங்க வந்து அதாவது எப்படி சொல்றது? எல்லாத்தையுமே விட்டுட்டு, எது மேலயும் ஆசை இல்லாம, நீங்க வந்து ஒரு தனியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு, நீங்க வந்துட்டு ஒரே விஷயத்த நினைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அப்படிங்கிறது இல்ல. அது ஒரு வகையான தியானம். பட் அது கிடையாது இது. நீங்க இந்த தியானத்த எப்ப வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இத பண்ணலாம். நீங்க வந்துட்டு எப்பலாம் உங்களுக்கு தோணுதோ, இன்ட்ரெஸ்ட் வருதோ, அப்பல்லாம் இத பண்ணலாம். சரியா? நீங்க ஒரு விஷயத்த அளவுக்கு அதிகமா நினைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு எதிர்பார்ப்புல இருக்கீங்க அப்படின்னா, அத பத்தி அதிகமா, தீவிரமா நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபுல் டே நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுதான் இந்த தியானம் அப்படிங்கிறது. ஒரு நாள்ல நீங்க மத்த வேலைகள முக்கியமா செஞ்சுட்டு, இந்த நீங்க எதிர்பார்த்த விஷயத்த பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு, இப்போ நீங்க ஏதாவது ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அத பத்தி மட்டும் தான் திங்க் பண்றீங்களா? வேற எத பத்தியுமே நீங்க திங்க் பண்றது இல்லையா? அதாவது உங்களோட எதிர்பார்ப்ப, அதாவது உங்களோட ஆசைகள பத்தி நீங்க ஒரு தடவ கூட நினைச்சது இல்லையா? நீங்க ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு புடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கு. பட் நான் வந்து வீட்டுக்கு போனோனே ஒரு படத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்க ஒர்க் முடியறதுக்குள்ள அந்த விஷயத்த பத்தி நினைச்சு பார்த்ததே இல்லையா? அதாவது இந்த டைம்க்கு நான் வந்து வீட்டுக்கு போணும். இந்த டைம்ல குளிக்கணும். உடனே வந்து பைக் எடுக்கணும். தியேட்டருக்கு போணும். இவங்கள பார்க்கணும். இவங்கள கூட்டிட்டு போணும். அப்படிங்கிற மாரி நெறைய இமேஜின் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ நீங்க வேலையும் செய்றீங்க. அதே டைம்ல அட் டைம்ல நீங்க உங்களோட எதிர்பார்ப்பையும் வந்து நினைச்சு பார்க்குறீங்க. ஸோ இந்த தியானம் அப்படிங்கிறது இடைவிடாம ஒரு விஷயத்த நாள் முழுக்க நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் தியானம். அதாவது ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு பேரு தான் தியானம். ஓகேவா? இது யாராலையும், அதாவது ஒரு விஷயத்த என்னால நினைக்க முடியலைங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அது சுத்தமா பொய். ஒரு விஷயத்த ஒரு நாள் முழுக்க ஒருத்தங்களால கண்டிப்பா நினைச்சு பார்க்க முடியும். அதுவும் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி. இந்த வீடியோல வந்து ரொம்ப ஒரு ஒரு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இமேஜின் பண்ணி பாருங்க நான் சொல்றது எல்லாமே. ஓகேவா?
ஸோ வந்துட்டு நான் ஒரு விஷயத்த நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அதி தீவிரமான எண்ணங்கள் இருக்கணும். ஸோ அது என்ன அதி தீவிரமான எண்ணங்கள்? ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயத்த அதிகமாக திங்க் பண்ணி பார்க்குறீங்களா, இமேஜின் பண்ணி பார்க்குறீங்களா? இதுதான் விஷயம். சரியா? அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள், ஒரு எதிர்பார்ப்புகள், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வேலை முழுக்க, அதாவது ஒரு நாள் முழுக்க திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது, அதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்கள் திங்க் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சில பேர் வந்து திங்க் பண்ண முடியலன்னு சொல்றீங்க அப்படின்னா அது பொய். ஸோ எப்படி அப்படின்னா, இப்போ வந்துட்டு இப்போ வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 o'clock நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இல்லைன்னா உங்களோட அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பஸ் ஏற்றிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பஸ் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்க. காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த இன்பிட்வீன் கேப்பில் உங்கள் பேரண்ட், அதாவது உங்களுக்கு பிடிச்ச நபர்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச நபரை நீங்கள் வந்து அந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள பற்றி திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்களா? அதாவது அவங்க சரியாக போய் சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்க வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகிருப்பாங்களா, இல்லை அவங்க சரியாக சாப்பிட்ருப்பாங்களா இல்லையா அப்படின்னு ஏதாவது ஒரு டைமாவது நினைக்காம நீங்கள் இருந்திருப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ நடுவில் நீங்கள் வேலையும் செஞ்சுருப்பீங்க, உங்களோட எண்ணம் ஃபுல்லாக அதுலேயும் இருக்கும். இதுக்கு பேர் தான் அதி தீவிரமான எண்ணம் அப்படிங்கிறது. அதாவது தியானம். நீங்கள் ஒரு வேலையும் செய்கிறீங்க, அதே டைமில் உங்களோட எதிர்பார்ப்பை நோக்கி உங்கள் கவனமும் இருக்குது. ஸோ இதை தான் நான் பேசுகிறேன். ஓகேவா? இதுக்கு தனியாக நீங்கள் வந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே அதிகமான ஈர்ப்பு இல்லை பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி நெகட்டிவ் தாட் வராது, நிறைய பாசிட்டிவ் தாட் தான் வரும். திரும்ப திரும்ப அதை பற்றி யோசிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும் போது ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகும். இங்கே வந்துட்டு எப்படி ஒரு காரை அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி எண்ணத்தை போடணும் அப்படின்னா, அதாவது ஒரு புது காரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய எண்ணம் தான் நீங்கள் பழைய காரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கணும்னு நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க, ஈர்ப்பு விதியில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே. அதே ப்ராக்டிஸ் தான், அதே எண்ணம் தான் நீங்கள் புது காருக்கும் போடணும். நீங்கள் வந்து புது கார் வாங்கணும்னா இன்னும் பெஸ்ட்டாக ரொம்ப கான்சியஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். பழைய செகண்ட் ஹேண்ட் கார் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப லோவாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ரெண்டுக்குமே ஒரே எண்ணம் தான். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் எது அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயத்த சொல்லிட்டேன். ஸோ நிறைய கூர்ந்து கவனிங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன், புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதுக்கு உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை ஒரே ஆடியோ ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.